பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ, மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமாயிருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளங்கினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தை புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றையும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தருவதற்கு இலவசமாக கொடுப்பேன். ஜெயம் கொள்கிறவன் எல்லாத்தையும் சுதந்திரத்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, கர்த்தருக்குள் மறைந்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் சரீரமாக சுமை நீங்கி விடுதலை அடைந்து இதை விட்டு போய் தேவத்தில் ஆனந்த சந்தோஷமாக உள்ளது. பாவம் நிறைந்த உலகத்தில் துன்பங்கள் என்று எங்கள் பெரிய சகோதரியாகிய தனவதி ரோஸ்லே அவர் ரட்சிக்க சித்தமானதற்காக தேவரே முழு மனது சோதனை செய்கிறார். தேவரே தெரிந்து கொள்ளும் தொகையை சீக்கிரத்தில் நிறைவாகவும் ராஜ்யத்தை தீவிரமாய் வருவிக்கவும் கிருபைக்கு கட்டளையிட்டார்கள். இந்த பரிசுத்த நாமத்தை மட்டுமே விசுவாசம் உள்ளவர்களாக மறித்த அனைவரோடு நாங்களும் என்றும் உள்ள நித்திய மகிமை செய்வதிலும் ஆத்மாக்களும் குறைவின்றி சம்பூர்ணமடைந்தவர்களாக ஆனந்தத்தை அனுபவிக்கும்படி கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டி கொள்கிறோம். இந்த நல்ல கர்த்தாவே, உங்களுடைய அருமையான வாழ்வை எங்களுக்குள்ளாத தருகிறவரே, இந்த உலகத்திலே மனிதரான எங்களை உங்களுடைய தெய்வீக சாயலாக படைத்திருக்கிறேன். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக